நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிற ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1117வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த சிதானந்தரை சிந்தனைகள் பார்த்து தள்ளிய புக்கு அதில் 2ஆம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பாட்டு தான் முடிச்சிருக்கு. இப்போ இன்றைக்கி 2வது பார்ட்டில் அவர் பிறந்ததோடு நிறுத்தியாச்சு. ஹவு யூ பின் கிரானப்பு, என்னென்ன பண்ணியிருக்கார், அதெல்லாம் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. இது என்னுடைய குரு பாதுகா மந்திரம் அந்த காலத்தை பிரிண்ட் பண்ணியிருந்து. இதில் பாருங்கள், என்னுடைய ஸ்ரீகுரு சம்பகாம்பா, அடுத்தது பரமகுரு பாலானந்தநாதர், பரமேஸ்வரி குரு சிதானந்தநாதர், பராபர குரு குஹானந்தநாதர். சிதானந்தநாதர் அவர் தான். இப்போ ஆண் குழந்தை பிறந்தாச்சு. யாருக்கு? நரசிங்கர் தம்பதிக்கு, நரசிங்கருக்கும் காமாட்சி அம்மாவுக்கும் குழந்தை. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். தணிகையும் பெருமான் திருவிருளால் பிறந்த காரணத்தினால் அந்த குழந்தைக்கு சுப்பிரமணியன் பேர் வைக்கிறார். குழந்தைக்கு செய்ய வேண்டிய ஜாதகர்மா, நாமகரணம் முதலிய வைதிக சடங்குகளை நரசிங்கர் செய்தார். அப்போ நரசிங்கரின் அம்மையரின் புதல்வர், அவர் பெயரும் நரசிங்கரே. அந்த குழந்தைக்கு சச்சிதானந்தன் என்ற சிறப்பு பெயரிட்டார். இந்த திருநாமமே சிதானந்த திருப்பெயரே. பிற்காலத்தில் ஆயிரக்கணக்கான சீடருக்கு வழிகாட்டப் போவதை அறிந்திருந்தாரோ அதுவோ தெரியல அப்படின்றார். சுப்பிரமணியத்துக்கு பெற்றோர்கள் அந்த காலத்தில் செய்ய வேண்டிய அன்னப்பிராச்சனம், அப்தபூர்த்தி, சௌலம், அக்ஷராபியாசம், உபநயனம்லாம் செய்கிறார். இடையில் ஆண்டுதோறும் முருகப்பெருமான ஆணையின் பண்ணும் திருத்தணிகள் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அவள் வருவாவா. சுப்பிரமணியம் தன் தந்தையின் தந்தைகிட்ட தெலுங்கு பயிற்சி, நரசிங்கர்கிட்ட தெலுங்கு பாடம் கற்றுக்கிறார். உபநயனம் முடிந்த பின் தந்தையிடமே வேத தியானம் செய்தான். சாங்கமாக செய்யாவிட்டாலும் நித்திய நைத்திய ஸ்மார்த்த கர்மங்களுக்கு முக்கியமான மந்திர பாகங்களை கற்றான். உபநயனம் செய்து வைக்கும் அளவில் அவனுக்கு திறமை இருந்தது. இந்த கடையில் சுப்பிரமணியனுக்கு வெங்கட்ராமன், குப்புசாமி என்ற 2 தம்பிகள் பிறந்தனர். திருமணம். சுப்பிரமணியனுக்கு 16 வயசு ஆகும்போது, அந்த காலத்தில் மிக இளமையிலேயே பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்து வந்தது. அதே மாதிரி சென்னை நகரில் இன்று எல்லோருக்கும் தெரிந்து எல்லா வசதிகளையும் விளங்கும் நங்கநல்லூரில் அப்போ ஒரு சிற்றூர் பழவந்தாங்கல் ஊர். அந்த ஊரில் வாழ்ந்து வந்த சேஷையர் என்பவருடைய 4வது மகள் விசாலாட்சியை சுப்பிரமணியம் மணந்தார். சேஷையர் காசிப கோத்திரத்தை சேர்ந்தவர். அது தந்தையாரின் பெயர் சுப்பிரமணிய ஐயர் என்பதாகும். பாட்டனார் ராமசாமி ஐயர். தனது மாமியார் வீட்டில் பிற்காலத்தில் பல ஆண்டுகள் இருந்து நம்மோருக்கு வழிகாட்டி அத்வைதமும் ஸ்ரீவித்தியும் 2 கண்களாக கொண்டு பல நூல்களை ஏற்றி பார்ப்புகழப் போகிறார் என்று அப்போ தெரியாது. அவருக்கு திருமணமான அதே மாதத்தில் அவன் தம்பி வெங்கட்ராமனுக்கும் உபநயனம் முடிந்தது. அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வர்றார். 1898ஆம் ஆண்டு தம்பிகள் இவரையும் அழைத்துக் கொண்டு சுப்பிரமணியன் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தான். தம்பிகளை பள்ளியில் சேர்த்தான். ஆங்கிலம் கற்க வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமாக சுப்பிரமணியனுக்கு இருந்தது. ஸ்ரீ வைத்தியநாதர் போதையால் இந்த வருஷம் பிரைமரி தேர்வில் தேறினார். மறு ஆண்டிலேயே முதல் பாரம், ஃபஸ்ட் பாரம், செகண்ட் ஃபார்ம்லாம் சொல்லுவாள். அது 6-7 படிப்புகளை முடித்து 1900 வந்து லோயர் செகண்டரி தேர்வில் சென்னை மாநகரிலேயே 3வது இடத்தை பெற்றார். இந்த காரணத்தினால் 1901ஆம் ஆண்டு 5ஆம் பாரத்தில் சேரும்படியாக டபுள் ப்ரொமோஷன் வாங்கினார். இதற்கிடையே சுப்பிரமணியத்தின் பள்ளி படிப்பு காலத்தில் ஒரு சுவையான நிகழ்ச்சி நடந்தது. அவர் படித்துக் கொண்டிருந்த பச்சையப்ப முதலியா பள்ளியில் அப்பொழுது வெண்பா புலி ஸ்ரீ வேலுசாமி பிள்ளை என்பவர் தலைமை ஆசிரியராக இருந்தார். தனக்கும் தெலுங்கு ஆசிரியருக்கும் ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடு காரணமாக சுப்பிரமணியத்திற்கு தெலுங்கு வகுப்பை விட்டு தமிழ் வகுப்பில் சேர்ந்து விட வேண்டும் என்ற மனதில் ஒரு ஆவா இருந்தது. உடனே தன் எண்ணம் செயலாக்க வேலுசாமி பிள்ளையோட பாடம் நடத்தும் வகுப்புக்கு சென்றார்.
வாயிலில் இவரை பார்த்த பிள்ளை அவர்கள் உள்ளே வரும்படி அழைத்தார். வந்த காரணத்தை விசாரித்தார். அவருக்கு தன்னை தமிழ் துடிக்கும் ஆர்வத்தை பார்த்து நான் சொல்லி தரேன் என்றார். தம்பி, நாள்தோறும் மாலையில் என் வீட்டுக்கு வா, இப்போது கந்த புராணம் வெண்பான் முதல்ல ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி அவரை வச்சு. அந்த காலத்து டைப்பிங் மிஷின்லாம் கிடையாது, டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கும், பட் எழுதணும், வாத்தியார் சொல்ல சொல்ல எழுதணும். வெண்பா புலியின் முன்னோர் அன்று மாலையே பிள்ளையவர்கள் வீட்டுக்கு சென்றார் சுப்பிரமணியம். அவர் கந்த புராண வெண்பா இயற்றி சமயம் பிள்ளையவர்களை பற்றி இங்கு குறிப்பிட வேண்டும். சிதம்பரத்துக்கு அருகிலுள்ள தில்லைவிடங்கு என்ற ஊரை சேர்ந்தவர். அங்கே மாரிமுத்து பிள்ளை எனும் தமிழ் புலவர் இருந்தார். அந்த மாரிமுத்து யாப்பின் மதியுடைய செய்யுளிற்றும் இந்த மாரிமுத்து ஆற்றப்பட்டவர். அவர் திருப்புலியூர் வெண்பா, சிதம்பரேஸ்வர் விரலி வெடித்தூது, சிங்காரவேலர் கோச்சகம், வருணாபுரி குறவஞ்சி, கருணாபுரி நொண்டி, வருணாபுரி தாய் மகளேசல், ஐயனார் துண்டி, அம்பலப்பள்ளிக்கும் கோவிந்தப்பள்ளிக்கும் ஏசர் பள்ளு, அத்தி நாடகம் நிறைய புக்கள் எழுதிக்கிற மாதிரி. சபாநாயகர் மேல் பதியங்கள், கீர்த்தனங்கள் முதலிய நூலை ஏற்றுவர். இது தவிர பல பண்ண படைப்புகளும் படைத்துள்ளார். சிதம்பரத்தில் நாயகனாகிய கூத்தப்பெருமானின் சிறப்பை கூறும் தொகுதியினோர் இது 100 வெண்பாக்கள் ஆனது. அவர் ஏற்றிருக்கார். அது இவர் திருமகனார் தெய்வங்கள் பெருமாள் பிள்ளை என்பவர் சிறந்த புலவர். உமையவள் மாலை, கஷேத்திரக்கோவை விருத்தம், சிவகாமி அம்மை சந்த விருத்தம் இதெல்லாம் எழுதியிருக்கார். இவரால் இயற்றப்பட்ட மிச்ச நூல்கள்லாம் சிதம்பரம் கற்ப விநாயகர் மும்மணி கோவை, திருத்தில்லை நீரோட்ட யமக அந்தாதி, சிவகாமி தாயார் கட்டளை கலித்துறை, தேவார சிவத்தல வெண்பா, இரட்டை மணிமாலை, வருணாபுரி இரட்டை மணிமாலை, அமிர்தவல்லி அம்மை கட்டளை கலித்துறை, திருக்கச்சூர் புராணம், திருக்கச்சி குமரக்கோட்டை பிரபந்த திருட்டு நிறைய கவிதை நூலை எழுதியிருக்கிறவர். ஸோ இவர் போய் சேர நேரத்தில் அப்போ பிள்ளையவர்கள் சுப்பிரமணிய சந்திர காலத்தில் கந்த புராண வெண்பா எழுதி கொண்டு வந்தார். அந்த வெண்பாக்களை ஆசு கவியாக சொல்லி வர சுப்பிரமணியம் எழுதி வருவார். ஆசு கவினா அப்படியே ஸ்பான்டேனியஸாக சொல்கிறது, எழுதி வச்செல்லாம் இல்லை. ஆசு கவினா அப்படியே வாயில் வந்துட்டே இருக்கும் அவளுக்கு. அப்போ எழுதணும், சுப்பிரமணியம் எழுதியிருந்தார். அதெல்லாம் கந்த புராண வெண்பா என்ற இந்த நூலில் 5665 வெண்பாக்கள் உள்ளன. இது சிறந்த முறையில் குமர கோட்டத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அப்பொழுது திருவாவடுதுறை மடத்தில் ஏழாம் பட்டத்தில் விளங்கிய அம்பலமான தேசிகரும் காஞ்சிபுரம் மடத்து ஞானப்பிரகாச தேசிகரும் வரிசையும் பரிசீலும் நல்கி பிள்ளையவளை சிறப்பித்தனர். இந்த நூல் மிக செவ்விய நிலையில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றிய கந்தபுராணத்திற்கு இணங்க இருப்பது 1913ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பிள்ளையவரிடம் சுப்பிரமணியம் தமிழ் பாடம் கற்றார். அதுதான் மெயின். அது குரு நல்ல குரு. ஷாபாட்ட தமிழ் கற்றுக்கிறார். இவர் தெலுங்கு பிராமணர். இவர் 1901ஆம் ஆண்டு 5ஆம் வாரத்தில் படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் பேரடி அவர் தலையில் விளங்கியது. காஞ்சிபுரத்தில் நடக்கும் பங்குனி உத்திர பெருவிழாவில் சிறப்பு விவரிக்க ஒன்றாந்தது. அந்த விழா பங்குனி சுக்கல பௌர்ணமி உத்திரத்தன்று நடக்கும். 1901ஆம் ஆண்டு இது நடக்கிறது. அப்போ நரசிங்க காமாட்சி அம்மன் தம்பதி வாழலாம் வந்திருக்கா. சரிங்க, பழம் அங்கேருந்து காஞ்சிபுரம் போயிருக்கா. அப்போவும் பார்த்து கரெக்டாக அவருக்கு வயிற்று ஏற்றுறது. பார்க்க நரசு வந்திருக்க என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு, சரியாகலை. அப்போ தெரிஞ்சுன்றா கடைசி காலம் முடிய போகிறதுட்டு. ஸோ எல்லாரையும் படம் இது பண்ணிவிட்டு அவளை லெட் அஸ் கோ பேக் டு அவர் பிளேஸ் அப்படின்றார். எல்லோரும் காஞ்சிபுரத்துக்கு அந்தனின் திருக்கல்யாண உத்தியோகத்தை கண்டு கழித்திருக்கின்றார். நரசையருக்கு திடீரென்று முன்போல் வயிற்று வலி, குத்து வலி,
முருகப்பெருமான் திருவாழி முடிந்த வண்ணம் மூலிகையை கண்டறிந்து பஸ்மமாக்கி உண்டார். ஆனால் வயிற்று வலி நீங்கவில்லை. என்ன சொல்லிருக்காரு? எப்போ உனக்கு அது வயிற்று வலி போலையோ அப்போ அவருடைய கடைசி காலம் வந்துட்டுன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கார். முருகப்பெருமானே ஒரு கடவுள் ரூபத்தை வந்து அந்த மூலிகையை கொடுத்துட்டு போனார். இவ்வளோ நாள் அந்த மூலிகை சாப்பிட்டு இவர் நல்லா இருந்தார். இப்போ அது கேட்கல. ஏன்னா வந்து போகிற காலம் ஆயிடுது. அன்னைக்கு கிருஷ்ணபட்ச திருத்தியை மறுநாள் வெள்ளிக்கிழமை விசாக திருநாள் கூடிய சுபதினம் எல்லோரையும் அழைத்து மங்கள ஸ்நானம் செய்து கொள்ள பணித்தார். உடல் நலிவற்ற போதிலும் முருகப்பெருமான் திருவுருவையை அமைத்து பாக்கி பூஜை செய்தார். தனது மக்களில் மூத்த மாணவர்கள் சுப்பிரமணியத்தில் அழைத்தார். அப்பா நரசியர் தன்னை திருத்தணிகேசன் தடுத்தாட் கொண்ட விதத்தை சொல்லி அன்றைக்கி தான் தெரியும் வாழ்க்கை என்ன நடந்ததுன்னு தெரியல. அன்றைக்கி மலை மேலே இந்த நெடுங்குன்றத்துக்கு போனார் இல்லையா, அது இப்போ சொல்கிறார். இது மாதிரி ஆகிடுத்து எனக்கு. அப்போது அதனால் எனக்கு போகிற காலம் வந்துப்போ யாரும் ஒன்றும் படிக்க ஸ்டாப்மே அப்படிதான்றார். ஸோ சுப்பிரமணியத்துக்கு அப்பா வந்து என்ன செய்கிற இந்த ஷடாட்சர மந்திரத்தை அந்த உபதேசம் யாருக்கு பண்ணியிருந்த முருகப்பெருமானே ஒரு கடவுள் ரூபத்தில் வந்து நரசிம்மேற்க பண்ணியிருக்காரு. அதே இப்போ பிள்ளைக்கு எடுத்து வைக்கிறார் மந்திரத்தை. ஷடாட்சர மகாமந்திரத்தை உபதேசித்து தணிகை குகனிடத்தில் இடைவிடாத அன்பு இருக்குமாறு இருக்கணும் அவங்க லைஃப்பில் அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறார். நண்பகல் சுமார் 1 மணிக்கு நரசிம்மர் தம்மை ஆட்கொண்ட ஆறுமுக பெருமானின் அடியை அடைந்தார். சுற்றி இருந்தவர் யாவரும் அரற்றினர், அழுதனர். சுப்பிரமணியத்துக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆயினும் அவர் கூடிய சொற்கள் தான் இந்த மனத்திலே இருந்தது. அப்பா என்ன சொன்னாலும் அது மாதிரி பண்ணணுன்ட்டு ஐயருக்கு நடக்க வேண்டிய அந்திய கடமைகள்லாம் பண்ணி முடித்தார். சிப்பிட்டான் குளத்தில் நடந்தது. இப்போ வேலைக்கு போய் ஆனோம். அப்பா போயிட்டால. ஸோ ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற மொழிக்கேற்ப சுப்பிரமணியத்துக்கு கல்வி மேல் ஆறாத காதல். ஆனால் செயல்படுத்த முடியல. ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றி ஆனோம். சம்படி ஹஸ் கோ ஃபார் ஜாப். அப்போ இவர் வந்து ஒத்துக்கிறார். இனிமேல் சுப்பிரமணியத்தை ஐயர் அவர்கள் என்றே குறிப்பிடுகிறோம். தந்தையார் மறைந்த 1901ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் 5வது உதவி ஆசிரியர் பணியை ஐயர் அவர்கள் மேற்கொண்டார்கள். செங்கல்பட்டிலே டீச்சர்ஸ் போஸ்ட் கிடச்சிது அவருக்கு. பின்னர் 1904ஆம் ஆண்டு சைதே ட்ரைனிங் ஸ்கூலில் போய் பயிற்சி எடுத்துக்கிறார். தேர்ச்சி காலத்தில் ஐயர் அவர்கள் வாழ்க்கை சுவையான நிகழ்ச்சிகள் நடந்தன. அவருக்கு இந்த பாடத்திட்டங்களுக்கொன்று ஓவியமும் இருந்தது. அந்த காலத்தில் ஓவியம் வந்து ஒன்றாவது சப்ஜெக்ட் இருந்தது. அது ரொம்ப அழகாக பண்ணுவார். சுப்பிரமணியர் நல்லா அழகாக பண்ணியிருந்தார். அது அழகின் திருவுருமாகிய விளங்கிய முருகனை அகமும் உடலும் ஆனந்தமாக பிணைத்திருந்த காலம் அல்லவா. அந்த வெளிப்பாட்டின் பல்வகை பெயர்களுள் நம்ம வந்து நம்ம எண்ணெய் வைக்கிறது இந்த மாதிரி அந்த வெளிப்பாடே அவ்வளோ சிறப்பாக இருக்குண்டு. அந்த பள்ளியின் முதல்வராக பிரின்சிபலாக இருந்து வந்த ஃபாதர் ரெவரண்ட் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு நம்ம ஐயரோட தனிப்பட்ட அன்பு இருந்தது. அதன் காரணமாக ஐயரவர்களை நாடெங்கும் நடக்கும் வகுப்புகளுக்கு செல்ல விடாமல் தன்னுடன் இருத்தி கொண்டார். ஸோ ஓவியக்கலையை தனிப்பட்ட பயிற்சி அளித்து வந்தார். அவரிடம் இது வந்து பெரிய ஓவியர் வரவர். சுப்பிரமணிய சார் தமிழ்லையும் கட்டியார் ரைட்டர். இந்த நேட்டிவ் லாங்குவேஜ் தெலுங்குன்னு தெரியும். இப்போ ஓவிய பயிற்சி எடுத்துகிட்ருக்கார். பாலன போதனாமுறை ஐயரவர்கள் குறிப்பாக குழந்தை கல்வி, அதாவது கிண்டர் கார்டன், அந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணி எடுத்து ஒரு காலத்தில் சைதை ஆசிரியர்கள் பயிற்சி கல்லூரி நடத்தி வந்தனர் என்பதை மாத இதழ் ஐயரவர்கள் தொடர்ச்சியாக இந்த கல்வி முயற்சியை பற்றி எழுதி வந்தார். அந்த சட்டங்கள் அவருக்கு அந்த கால
முறையில் இந்த ஆர்வத்தையும் எடுத்துக்கொண்ட பொருளை இனிய முறையில் விளங்கும் ஆற்றலையும் கொடுத்தன. சில பேர் நிறைய படிச்சிருப்பார், பட் தே கேனாட் எக்ஸ்பிரஸ். இந்த ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரணும். ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹானரபிள் ப்ரொஃபஷன். அவள் வந்து படிக்கிறது மட்டும் இல்லை, சொல்லித்தரது வந்து ஒரு முற்றாளு கூட புரியுற மாதிரி இருக்கணும். பயிற்சி காலம் முடிந்த பின் 1905ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமது 23ஆம் வயதில் சென்னை மாநகராட்சி பால போதனா முறை போதகா கிரியா அந்த மாதிரி அந்த வந்துடுறார். அதில் அவர் அந்த பணியை திறம்பட செய்தார். தந்தையார் உபதேசித்த 6 எழுத்து மந்திரத்தை விடாது உபாசித்து வந்தார். முருகப்பெருமானின் திருவடிகளை விடாது வணங்கி வந்தார். அத்தகைய தூய மென்மையான ரொம்ப தூயமாகவும் மென்மையாகவும் வழங்கினார். அதனால் வந்து அந்த முருகனே அவை ஆட்கொள்ள வேண்டி குருநாதராக வரப்போவது ஐயர் அவர்களுக்கு எப்படி அறிந்திருக்க முடியும்? அதனால் பின்னாடி நடக்க போகிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எவ்ரிதிங் இஸ் பை ப்ரீடிட்டர்மெண்ட். இந்த மாதிரி நடக்கணும் ஆல்ரெடி எழுதி வச்சது, அது மாதிரி நடக்கிறது. ஸோ இந்த அளவில் இன்றைக்கி இந்த சிதானந்த சிந்தனைகள் அவருடைய வாக்கியம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பதிவை நான் இதோட நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.